அனைவருக்கும் வணக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சாத்துக்குடி மரம் எப்படி வளர்ப்பது, அதை எப்படி பராமரிப்பது, எப்படி விற்பனை செய்வது என்பதை கொஞ்சம் சற்று தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பதிவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது சாத்துக்குடி செடியை எப்படி வளர்த்து பராமரிப்பது என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்களே பார்த்தா தெரியும், இந்த காய்கள்லாம் நல்லா காய்த்து பழமாக இருக்குது. மஞ்சள் கலர் வந்துச்சுனாவே பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த காய்கள் காய்ப்பதற்கு எத்தனை காலங்கள் எடுத்திருக்கும் என்று நினைத்து பார்ப்போமானால் 5 வருட காலங்கள் செடி வச்சு மரமாகி இது காய் காய்க்கிறதுக்கு 5 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. நான் ஒட்டு ரகமும் வைக்கவில்லை. நான் இயற்கையாக விதைகளை முளைக்க வச்சு அதிலேருந்து செடி உற்பத்தி பண்ணி மரமாக்கி இருக்கிறேன். இந்த மரத்துலேருந்து காய்கள் அதிகமாக காய்ச்சிருக்குது. நிறைய பேர் ஒட்டு ரகத்தில் காய் அதிகமாக காய்க்கும், நாம் முளைக்க வைத்து அதை மரமாக வளர்த்தனா காய்க்காது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தோன்னே நம்ம மண்ணில் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பொய்யாக்கும் வண்ணமாக இதை நான் செய்துள்ளேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் சாத்துக்குடி தாங்க. இது ஒட்டு ரக செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடி வாங்கிட்டு நான் 3 வருடங்கள் ஆச்சு. 3 வருடங்களாயும் இது காய் வரல. வச்சதும் அடுத்த வருஷமே காய்க்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இது காய்ச்ச மாதிரி தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. இதே ரெண்டும் ஒரே மண்ணில் தான் வச்சுருக்கிறேன். அதுவும் இதுவும் வித்தியாசம் காமிக்கிறதாங்க இந்த செடியை காமிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சாத்துக்குடி ரகங்க. சின்ன செடியாக இப்போ தான் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 2 மாதங்கள் தான் ஆகுது. இது மாதிரி இருக்குது. இன்னும் 1 வருஷம் கழித்து பார்த்தா பெரிய மரமாகி 4-5 வருஷத்தில் பெரிய மரமாகிடும். 5 வருஷம் கழித்து இது கண்டிப்பாக காய்க்குனாலும் நல்ல வருமானம் பெறலாம். இப்போ இதில் பாருங்கள், இதெல்லாம் காய்கள் பச்சையாக இருக்குது. இது கொஞ்சம் புளிச்சிட்டு இருக்கும், புளிப்பாக இருக்கும். இது மாதிரி மஞ்சளாக இருக்கிறது நம்ம பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம அறுத்துக்கலாம், பறித்து கொள்ளலாம். இதை பருத்தி விற்பனை பண்ணலாம். இந்த மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே காய் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நாங்கள் ஒரு முறை பழத்தை அறுத்து வச்சுட்டோம். இன்னும் மீதி இருக்கிறதா 2வது முறையாக இதை பழத்தை பறிக்கணும். பழம் பறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வருமானம் 1 கிலோ 80 முதல் விற்பனை செய்கிறாங்க. இப்போ இதுக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, கடையில் பழைய பெட்டிகளை அடைத்து வச்சு ரொம்ப நாள் கழித்து கொடுக்கறதுனால அந்த சுவையும் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது நம்ம மரத்துலேயே பறித்து அப்படி சாப்பிட்றதுனால இந்த சுவையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இது நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் இந்த காய்கள்லாம் கொத்து இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால கிளார் அடிக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ இதில் காய்கள்லாம் நிறையா இருக்குது. கொத்து கொத்தாக காய்க்குது. நான் விளம்பரத்துக்காக எடுத்ததில்லை. இது எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த செடி பாருங்கள், இது காய்க்காத செடி. இது மாதிரி தான் இலைகள்லாம் வச்சுருக்கோம். இந்த செடி வருஷத்தில் 2 முறை பூக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒன்று ஐப்பசி மாதத்தில் பூ வைக்கும். ஐப்பசி மாதம் பூ வைக்கும். ஆனால் சீசன் பார்த்திங்கன்னா இது சித்திரை மாதம் தான் பூ அதிகமாக வைக்கும். சித்திரை வைகாசியில் பூத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் இந்த பழங்கள் நமக்கு கனியாக கிடைக்கும். இதுக்கு இந்த மரத்தில் இருக்கிற காய்கள்லாம் நான் எதுவுமே மருந்து அடிக்கவே இல்லை. நீங்கள் மருந்து தேவைப்பட்டால் மருந்து கடையில் வாங்கி பூச்சிகள் இருக்காத மாதிரி, பூச்சி தாக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு மருந்து அடிக்க தேவையில்லை. தண்ணீர் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செடி வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குது. காய்களும் வேகமாக பெரிதாகக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சாலும், நீர் பாய்ச்சினாலும் அதனுடைய இது குறைவாக தான் இருக்குது, சற்று குறைவாக தான் இருக்கிறது. மழை நீரில் வேகமாக வளரக்கூடியும். மழை நீரில் சேமித்து அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். நீர் அதிகமாக தேவையில்லை, குறைவான அளவு நீர் இருந்தால் போயிடும். சொட்டு நீர் பாசத்துலேயும் நீங்கள் செடியை வளர்த்தலாம். இந்த வீடியோவை இதுவரை பார்த்த அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு மீண்டும் ஒரு பதிவுடன் விரைவில் சந்திப்போம்.